சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணங்குகிறேன். அரசர்களை தரிசித்து விட்டு வரும் எனக்கு இப்போது சிவனடியார்களை தரிசிக்கும் பாக்கியமும் கிடைத்திருக்கிறது. எல்லாம் அவருடைய செயல். நீங்கள் அனைவரும் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று நான் அறியலாமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய புலவர்களில் ஒருவரான தாங்கள் இவ்விதம் கேட்கலாமா? வெகு தூரத்தில் இருந்து வருவது போல் தெரிகிறதே. உண்மைதான். நாடுகள் தோறும், நாடுகளில் உள்ள ஊர்கள் தோறும், ஊர்களில் உள்ள வீடுகள் தோறும் சென்று வருகிறோம். இந்த பெட்டியை நால்வர் சேர்ந்து தூக்கி கொண்டு போகிறீர்களே, அப்படி இதில் என்னதான் இருக்கிறது? சொன்னால் வியந்து போவீர்கள். சொல்லிய பிறகு இங்கிருந்து போக மாட்டீர்கள். சொல்லக்கூடாது என்றால் வற்புறுத்த மாட்டேன். புலவரிடம் மறைக்கக்கூடியது என்ன இருக்கிறது? இவை அனைத்தும் இறைவனின் புகழ்பாடும் சுவடிகள், மிகவும் முயன்று பெற்ற செல்வங்கள். ஆஹா, இவற்றைத்தான் ஊர் ஊராக கொண்டு சென்று மக்களுக்கு வாசித்து காட்டி அதன் பொருளை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி விளக்கமாக எடுத்து சொல்கிறோம். ஆஹா, அற்புதமான சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வருகிறேன். நல்லது. என்ன ஆயிற்று? கண்பிடித்து பாரம்மா. முத்துநகை, முத்துநகை, கண்பிடித்து பாரம்மா. அம்மா, முத்துநகை, ஐயோ, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே. முத்துநகை, 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 கண்பிடித்து பாரம்மா. அம்மா, மகளே, முத்துநகை, அப்பா வந்திருக்கிறேன். அம்மா, கண்பிடித்து பாரம்மா. முத்துநகை, முத்துநகை, அம்மா, அம்மா, முத்துநகை, மகளே, அம்மா, அம்மா, முத்துநகை, அம்மா, கண்பிடித்து பாரம்மா. முத்துநகை, அம்மா. எழுந்திரமா முத்துநகை, அம்மா, முத்துநகை, எழுந்திரமா. அம்மா, கண் விழித்து பாரம்மா. எழுந்திரமா முத்துநகை. மெல்ல மெல்ல எழுந்திரமா. அம்மா, முத்துநகை, என்னமாயிற்று உனக்கு? என்ன நடந்தது? ஐயோ, ஐயோ, என்ன முத்துநகை, என்ன தேடுகிறாய்? அவரை கடத்தி சென்று விட்டார்கள். என்னமா சொல்கிறாய்? யார் கொண்டு போனார்கள்? செழியன் எங்கே? என்ன நடந்தது? ஐயோ, நான் மயங்கி விழுந்து விட்டேன் அப்பா. சிவனடியார்கள் வேடத்தில் வந்து செழியனை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. என்னமா சொல்கிறாய்? முத்துநகை, என்ன நடந்தது என்று விவரமாக சொல்லம்மா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையம்மா.
நீ மயங்கி கிடந்ததை கண்டதும் நான் கற்ற தமிழ் இலக்கியம் எல்லாம் திடீரென்று பறந்து விட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டதம்மா. உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் அம்மா? சொல்லம்மா, என்ன நடந்தது என்று சொல். என்ன நடந்தது? செழியன் எங்கே அம்மா? செழியன் எங்கே? அப்பா, வழக்கம் போல் சிவனடியார்கள் வீதியில் வரும் ஒலி கேட்டது. அவர்கள் தங்களை சந்தித்து விட்டு செல்வது அவ்வப்போது நடப்பதுதானே. அதனால் நான் அவர்களை மதிக்கவில்லை என்று தவறாக எண்ணிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக கதவை திறந்தேன். மறுகணமே அன்பே சிவம், பண்பே கோவில். புலவர் காரிக்கண்ணனார் வீடுதானே? ஆம். அன்பே சிவம். ஓய். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாதப்பா. நான் இப்பொழுதே அரண்மனைக்கு சென்று அரசரிடம் தகவல் சொல்லிவிட்டு வருகிறேன். அப்பா, என்ன யோசிக்கின்றீர்கள்? செழியனை காணவில்லை என்ற செய்தி மன்னரிடம் தெரிவிக்கப்பட்ட போது நானும் அங்கே இருந்தேன். செழியன் நம் வீட்டில் இருப்பதை கூறிவிட நினைத்தேன். ஆனால் செழியனின் வேண்டுகோளை நினைத்து சற்று தயங்கினேன். அவன் சொன்னதை மீறி அதை ஏன் வெளியிட வேண்டும் என்று மௌனமாக இருந்து விட்டேன். இப்போது செழியனை யாரோ தூக்கிக் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் செழியன் எங்கு இருந்ததை ஏன் முதலிலேயே சொல்லவில்லை என்று மன்னர் கேட்பாரே. நான் அப்போதே செழியனை பற்றி கூறியிருந்தால் அரண்மனை வீரர்கள் வந்து அவனை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றிருப்பார்கள். இப்போது செழியனுக்கும் இத்தகைய ஆபத்து ஏற்பட்டிருக்காது. தவறு செய்து விட்டேன் முத்துநகை, தவறு செய்து விட்டேன். இல்லை அப்பா, இல்லை. உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. மன்னரிடம் தன்னை பற்றிய தகவலை கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தது செழியன் தானே. அதனால் இப்படி நடந்ததற்கு பொறுப்பு அவர்தானே அப்பா. இனி அதை பற்றி யோசித்து என்னமா பயன்? இனி நடப்பதை பற்றி யோசிப்போம். அதுவும் சரிதான். தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? செழியனை கடத்தி சென்றவர்கள் யாராக இருக்கும்? வேளிர்குடி மன்னவன் இருங்கோவேளு நாட்களாகத்தான் இருக்க வேண்டும். தோல்வியுற்ற அவமானத்தால் சோழ பெருநாட்டில் எப்படியும் ஒரு அமளியை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவன் அவன்தான். அப்பா, மன்னர் கரிகாலரிடம் தோல்வியுற்ற இருங்கோவேள் நாடு இழந்து நகர் இழந்து எங்கேயோ தலைமறைவாக வாழ்கிறான் என்று நீங்கள் தானே கூறினீர்கள். இப்பொழுது அவனிடம் இத்தனை ஆட்கள் ஏது? நாடற்றவர்களை காடு காப்பாற்றுகிறது. அந்த காட்டில் உள்ள புதர்களில் புலியும் பதுங்கி இருக்கும். இந்த வேளிர் குடும்பத்து எலியும் ஒளிந்திருக்கும். அங்குள்ள மலை குகைகளில் சிங்கமும் படுத்திருக்கும். பகை வளர்க்கும் இந்த சிறு நரியும் ஊண்டி கிடக்கும். அந்த நரிக்கு நாட்டாண்மை கொடுக்கவும் நமது காவலர் கரிகாலரை வீழ்த்திவிடவும் உள்நாட்டிலேயே சில துரோகிகள் உளவிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவர்களின் கூட்டு முயற்சியாகத்தான் இருக்க வேண்டும். அப்பா, செழியனின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் என்னப்பா செய்வது? அதைத்தானமா நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். முத்துநகை, அப்பா, செழியனை பற்றிய செய்தியை மன்னருக்கு தெரிவிக்க நான் ஒரு குறுக்கு வழி கண்டுபிடித்திருக்கிறேன். நீ கவலைப்படாதே.
நம் மீது குற்றம் எதுவும் ஏற்படாமல் செய்தி மன்னரின் செவிகளுக்கு எட்டிவிடும். அப்பா, அதற்கு என்ன வழி? விவரமெல்லாம் கேட்காதே, செய்தி போய் சேர்ந்துவிடும். சரி, 2 மன்னர்களில் எந்த மன்னரிடம் அறிவிக்கப் போகிறீர்கள்? பாண்டிய மன்னரிடமா அல்லது சோழ மன்னரிடமா? அடடா, விடமாட்டாய் போல இருக்கிறதே. யாரிடம் சொன்னால் உனக்கென்ன? செழியன் மீள வேண்டும், அவ்வளவுதானே? அதற்கு இல்லையப்பா, விவரம் அறிய வேண்டும் என்ற ஆவலில் கேட்டேன். என்னம்மா இது? சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாயா? இனி நீ அதை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று உறங்கு. அறிவுடை நம்பிகளே, இளவரசே, செழியனை காணவில்லை என்ற செய்தி உண்மைதான். அவன் பகைவர்களால் கடத்தப்பட்டிருக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டது முதல் என்னால் இங்கு இருக்கவே முடியவில்லை இளவரசே. என் மகன் செழியனை ஒருவர் கடத்த முடியும் என்பதையே என்னால் நம்ப முடியவில்லையே. இளவரசர் தான் அதை பற்றி தெளிவாக கூறுகிறாரே, பிறகு எதற்கு சந்தேகம்? செழியன் மகா வீரன் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று இப்போது தெரிந்து விட்டதா? மணிமாறா, என்ன இது? அமைச்சர் அறிவுடை நம்பியே மகனை காணவில்லையே என்று மனம் நொந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஏதேதோ பேசுகிறாய். என்ன பேசிவிட்டேன்? செழியனை பற்றி அவனோடு நெருங்கி பழகிய எனக்கு அப்போதே தெரியும். சோழ நாட்டில் தான் ஏதோ பெரிய வீரன் என்று காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது தேவையற்ற காரியத்தை செய்திருப்பான். எதிரிகள் அவனை எளிதாக கடத்தி கொண்டு சென்றிருப்பார்கள். உண்மையிலேயே அவன் சிறந்த வீரனாக இருந்திருந்தால் எதிரிகளிடம் இப்படி அகப்பட்டிருப்பானா? மணிமாறா, உன்னை போன்றே செழியனும் என்னிடம் வாழ்வித்தை கற்ற வந்தான். அங்குள்ள சூழ்நிலை என்னவென்று தெரியாது. நாவை அடக்கி பேசு. எப்படிப்பட்ட வீரனுக்கும் இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருவது இயல்புதான். நேர் நின்று போர் புரிந்து யாரும் அவனை வெல்ல முடியாது. மறைந்திருந்து தாக்குபவர்களை பற்றி எப்படி அறிய முடியும்? அப்படியே இருக்கட்டும். மறைந்திருந்து பாய்ந்து வந்து அவனை பிடித்துக் கொண்டு போனதாகவே இருக்கட்டும். அவன் ஒரு சிறந்த வீரன் என்றால் தனது வீர சாகசத்தால் அங்கிருந்து தப்பித்து வர முடியாதா? எதிரிகளோடு போராடி தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாதா? அதெல்லாம் ஒரு சுத்த வீரனால் தான் முடியும். ஆனால் செழியனால் முடியாது. நிறுத்து மணிமாறா. இனியும் நீ செழியனை பற்றி இப்படியெல்லாம் பேசுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. உண்மையான வீரன் அதே போன்ற மற்றொரு வீரனை மதிப்பான். பொறாமை கொண்டவர்களும் தன்னுடைய வீரத்தில் தனக்கே நம்பிக்கை இல்லாதவர்களும் தான் யாருடைய வீரத்தை கண்டும் மனம் புழுங்கி அவர்களை அவமதிப்பான். செழியன் நான் நடத்திய பல போர்களில் என்னோடு இணைந்திருந்தவன். பல வீர சாகசங்களை புரிந்தவன். உள்நாட்டில் ஏற்பட்ட கலவரங்களை அடக்கியவன். அவ்வளவு ஏன், சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் உறவு ஏற்படக்கூடாது என்று நினைக்கும் சில கயவர்கள் அங்கிருந்து வந்த தூதனையே கொல்ல பார்த்தார்களே, அதை சரியான நேரத்தில் கண்டுபிடித்து அவனை காப்பாற்றியவன் தான் செழியன். மணிமாறா, உனக்கு எங்கே என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. இளவரசருக்கு முன்னால் இப்படி பேசுவது சரியா? செழியன் இவரது உயிர் தோழன் என்பது உனக்கு தெரியாதா? இதற்கு மேலும் நீ இங்கு நின்று பேசிக் கொண்டிருந்தால் நானே பொறுத்துக் கொள்ள மாட்டேன். திருவள்ளுவர் அழுக்காராமை என்று ஒரு அதிகாரமே வைத்துள்ளது ஏன் என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும் என்கிறது குறள். பொறாமை என்று சொல்லப்படும் ஒரு பாவி ஒருவனது செல்வத்தை அழித்து தீமைக்கு ஆளாக்கிவிடும் என்பது அதன் பொருள். அதன் மொத்த வடிவமாக இருப்பவன்தான் இந்த மணிமாறன். செழியனை பொறுத்தவரை என்னால் ஒன்று சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரும் ஆற்றல் படைத்தவன் அவன். தாங்கள் கவலைப்படாமல் இருங்கள்.
அரசே, தேவி, இன்னும் நீ உறங்கவில்லையா? அரசே, தாங்கள் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னால் மட்டும் எப்படி உறங்க முடியும்? என் மனதில் அமைதி இல்லை, அதனால் உறக்கம் வரவில்லை. அரசே, எனக்கது புரிகிறது. ஏன் அமைதி இல்லாமல் போய்விட்டது என்பதை நீ அறிவாய் அல்லவா? அரசே, செழியனை காணவில்லை என்ற செய்தி வந்தது முதலே தாங்கள் அமைதியை இழந்து விட்டீர்கள் என்பது எனக்கு புரியாதா? உண்மைதான் தேவி, உண்மைதான். செழியனுக்கும் மற்றொருவனுக்கும் புலவர் காரிக்கண்ணனார் இல்லத்தின் வாயிலில்தான் சண்டை நடந்திருக்கிறது. அந்த போரில் ஒருவன் மாண்டு விட்டான், ஒருவன் மறைந்து விட்டான். மாண்டவன் செழியனா, மறைந்தவன் செழியனா என்பது கூட உறுதியாக தெரியவில்லையே. அரசே, ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? சில நாட்கள் பழகிய கரிகால் மன்னரே செழியனை நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து யாராலும் வெல்ல முடியாது என்று நம்பும் பொழுது தாங்கள் மட்டும் இப்படி நம்பிக்கையை இழந்து பேசலாமா? நிச்சயமாக நம்புங்கள், மாண்டவன் பகைவன்தான், மறைந்தவன்தான் செழியன். ஓஹோ, உனக்கும் அந்த அளவிற்கு அவன் வீரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? ஆம் அரசே, நம் அரண்மனையில் நடந்த எத்தனை போட்டிகளில் செழியன் எதிரிகளை எளிதாக வென்று வலம் வந்திருக்கிறான். எத்தனை போர்களில் பகைவர்களை சிதறடித்து ஓட ஓட விரட்டி இருக்கிறான். அவனை எதிர்ப்பவர்கள் ஒன்று மடிய வேண்டும் அல்லது புறமுதுகிட்டு ஓட வேண்டும். இதுதானே நடந்திருக்கிறது. அது மட்டும்தானா? உள்நாட்டு குழப்பம் என சிலரால் தோற்றுவிக்கும் பொழுது அதற்கு காரணமானவர்களை எவ்வளவு திறமையாக கண்டுபிடித்து அடக்கி இருக்கிறான் செழியன். நீ சொல்வது சரிதான். வீரத்தால் மட்டுமல்ல, விவேகத்திலும் சிறந்தவன் செழியன். எவராக இருந்தாலும் அவசரப்பட்டு அவர்களிடம் போர் புரிவதில்லை. இயன்ற வரையிலும் சாதுரியமாக உரையாடி அவர்கள் மனதை மாற்றி இருக்கிறான். அது இயலாத போதுதான் ஆயுதத்தை ஏந்துவான். அவன் கலைகளிலும் சிறந்தவன், கவிபாடும் ஆற்றல் பெற்றவன். இப்படி பல காரணங்கள் இருப்பதால் தானே நம் மகன் இளம்வழுதியிடம் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறீர்களோ அதே அளவு செழியனிடமும் அன்பு வைத்திருக்கிறீர்கள். அந்த அன்புக்கு தகுதி வாய்ந்தவனாகத்தானே இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறான். பொருத்தமாக சொன்னாய் தேவி. சோழ நாட்டு தூதன் நம் பாண்டிய நாட்டிற்கு வந்தபோது அவனை கொன்றுவிட சதி நடந்தது. அதை எப்படியோ அறிந்து கொண்ட செழியன் சரியான நேரத்தில் சென்று அந்த தூதுவனை காப்பாற்றினான். இல்லையேல் யாரும் இந்த இந்திர விழாவிற்கு வந்திருக்கவே முடியாது. இரு நாடுகளுக்கும் இடையில் பெரும் பகை மூண்டிருக்கும். அவ்விதம் நடவாமல் காத்தவன் செழியன்தான். இத்தகைய சிறப்புகள் பொருந்திய செழியன் இந்த நாட்டில் காணாமல் போயிருக்கிறான். இன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லையே. இத்தகைய நிகழ்ச்சி நம் நாட்டில் நடந்திருந்தால் அதற்கு காரணமானவனின் குடும்பத்தையே அழித்திருப்பேன். சிவனடியார் உடை அணிந்து கொண்டு வந்து சோழ நாட்டையே சீரழிக்க பார்க்கிறீர்களா? மரியாதையாக இங்கிருந்து சென்று விடுங்கள், இல்லையே என் வாளுக்கு அனைவரும் இரையாவீர்கள். மனநிலை காய்கறி பழங்களை நன்றாக சாப்பிட்டு சீரான உடற்பயிற்சி வைத்து கொண்டால் உங்கள் எடை சீராக இருக்கும்.